பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 113 7வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. என் தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே நம்மோடு கூட இடைப்படுகிறது. சிறியவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார், எளியவனை தேவன் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அவர் எங்கிருந்து சிறியவனை எடுக்கிறார் அப்படின்னா, புழுதியிலிருந்து எடுக்கிறார், வெறும் மண்ணிலிருந்து, தூசியிலிருந்து அவர் எடுக்கிறார். அப்போ தேவனால ஒரு மனிதனை எங்கிருந்து வேண்டும்னாலும் எடுக்க முடியும். அப்போ வசனத்தின்படி பார்த்தா, புழுதியில் இருக்கிறவர்களை நான் தூக்கி எடுக்கிறேன். ஒருவேளை விழுந்து கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில, ஒன்றுக்கும் உதவாத ஜனங்களுக்கு மத்தியில நீங்கள் விழுந்து கிடப்பீர்கள் என்றார். என் தேவனே, எல்லோரும் என்னை தள்ளிட்டாங்க, ஒரு குப்பையா ஒரு தூசியா என்னை தள்ளிட்டாங்க, நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக இந்த நாள்ல குப்பையில தள்ளப்பட்டிருக்கிறேன் என்ற மனநினைவோடு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் தூக்கி விடுவேன், நான் உங்களை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரால தள்ளப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் உயர்த்துகிறவர் கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல நம்ம ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். தன் சொந்த சகோதரர்களாக, தன் சொந்த ரத்த பந்தங்களால, உறவுகளால் அவன் என்ன பண்ணப்பட்டான் தெரியுமா? வெறும் குழியிலே தள்ளப்பட்டான். அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 24 வசனத்துல, அது தண்ணீர் இல்லாத குழியா இருந்தது, அந்த குழியிலே அவனை போட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை கோரமான ஒரு சம்பவம் பாருங்க. வெறுமையான இடத்துல அவனை போடுகிறார்கள், தண்ணீர் இல்லாத வெறும் மண்ணில தூசியில் அவனை தூக்கி கிணற்றில் அவனை போடுகிறார்கள், பாழும் இடத்துல போட்டு வைக்கிறார்கள். ஆனா என் தகப்பனுடைய கண்கள் அங்கே கண்டது. இவர்கள் கண்கள் எல்லாம் அவன் அந்த குழியில விழுந்து கிடக்கிறத பார்த்தது. சொந்த பந்தங்களுடைய கண்கள் எல்லாம், அவன் வளர்த்தான், இவன் விழுந்துட்டான், இவன் எழுந்திருக்க முடியாது, இவன் மரணத்துக்கு பாத்திரவான், வருகிற எல்லா விதமான மிருகத்தும் அவனை அடித்து கொன்றுவிடும் என்றெல்லாம் நம்பினார்கள். அப்படிதான் அவங்களுடைய பிளானே இருந்துச்சு, அவனை கீழே போடணும்னு. ஆனாலும் என் தேவனுடைய கண்கள் அவங்களை கண்டபடினாலே அவனை அங்கிருந்து கர்த்தர் மனிதர் மூலியமாக அங்க கூட இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்பதற்காகவே அவனை அங்கிருந்து தூக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கிருந்து அவன் எகிப்து தேசத்துக்கு அவன் கடந்து போகிறான். என் தேவனாகிய கர்த்தர் புறஜாதிகளுக்கு மத்தியில அவனை கர்த்தர் தாமே உயர்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் 41ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல 41வது வசனத்துல வாசிக்கிறோம். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் அதிகாரியாக மாறினான் என்று பார்வோன் அறிவிக்கிறான். அல்லேலூயா. அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லா காரியத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா பிரச்சனைகளும் ஒப்பு கொடுங்க. என் வீட்டில் இப்படி பண்ணுகிறார்கள், என் உறவுகள் இப்படி பண்ணுகிறார்கள், என்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் இப்படி பண்ணுகிறார்கள், வேலை ஸ்தலத்தில் இப்படி பண்ணுகிறார்கள், எல்லா இடத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை எங்கே தள்ளினார்களோ அந்த தள்ளுகிறவர்களுடைய கண்கள் தள்ளப்பட்ட இடத்தை தான் பார்க்குது. ஆனா தேவன் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து உங்களை உயர்த்துகிற இடத்தை பார்க்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு பொழுதும் அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பொழுதும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவர் உயர்த்துகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டுல கீழே வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஏழையானவன் ஒருவன் உட்காந்துருக்கான், லாசரு என்னப்படுகிறவன். ஒரு நாள் பார்க்கிறோம், தினந்தோறும் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அவனை யாருமே அவனை கண்டுக்கல. அவன் புழுதியில இருக்கிறான், அவன் ரோட்ல இருக்கிறான், அவன் ஒன்றுமில்லாமல் இருக்கிறான். ஐஸ்வர்யவானோ வீட்டுல நல்ல சம்பூர்ணமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆனா இவன் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் அவன் நினைக்கவில்லை. தள்ளினவன் அவள் தான் வீட்டாண்ட இருக்கான், ஏதோ இருக்கான் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா ஒரு நாள் இருவரும் மரிக்கிறார்கள். மரித்த பொழுது தேவனுடைய மகிமை எங்க திரும்ப விளங்குச்சு? இந்த லாசருவை கர்த்தர் எடுத்துக்கொண்டு போய் மேலே ஆபிரகாமுடைய மடியில அமரச் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சோ இன்றைக்கு என்ன சொல்லுகிறேன்னா, எங்க தள்ளினார்களோ, மற்றவர்கள் எப்படி போகிறார்களோ அது அடுத்த கட்டம். ஆனா ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, உங்களை தள்ளிட்டாங்களா, கர்த்தர் உயர்த்த ரெடி ஆயிட்டார். சோ லாசரு தள்ளினார்கள், அவன் ஒன்றுமில்லாமல் அங்கே மரித்து போனான் ரோட்லயே. அவனை கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக கொண்டு போகிறார், பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகிறார், ஆபிரகாம் மடியில அமரச் செய்கிறார். ஆகையால நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க. என் தேவன் உங்களை காண்கிறார். எங்கே தள்ளப்பட்டீர்களோ அங்க உயர்த்தப்படுவீர்கள். பிரபுக்களுக்கு மத்தியில உட்கார செய்வார். யோசேப்பை அப்படிதான் குழியில தள்ளினார்கள். ஆனாலும் அங்கிருந்து கர்த்தர் அவனை உயர்த்தி அந்த அதிகாரியாக அங்க மேலே உட்கார வைக்கிறார். எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரியாக மாறுகிறான். அநேக பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் சிங்காசனத்தில் அமர்கிறான். அல்லேலூயா. அந்த தேவன் இந்த நாள்ல உங்களை நினைவு கூறுகிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வார்த்தைகளை விசுவாசிங்க. இந்த நாள் எனக்குரிய வார்த்தை, என்னை கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார். எந்த இடத்துல நான் விழுந்து போவதில்லை, என் முகம் வெக்கப்பட்டு போவதில்லை என்று விசுவாசிங்க. என் கர்த்தர் சொல்லியபடியே உங்களை கர்த்தர் உயர்த்தி மகிமையில ஆண்டவர் கொண்டு போய் சேர்ப்பார், தூக்கி கொண்டு போய் சேர்ப்பார், உங்களை உயர செய்வார், ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு தெய்வமே, இந்த அருமையான தருணத்துல ஆண்டவரை தள்ளப்பட்ட என் பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரை
ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இந்த வேளையில் அவர்களை பார்த்து சொன்னீர், தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நான் உன்னை தூக்குவேன், உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர். பிரபுக்களோடு அமரச் செய்வேன் என்று வாக்கு கொடுத்தீர். யோசேப்பை நடத்தின தேவன், லாசருவை நடத்தின தேவன், என் பிள்ளைகளையும் அடியனையும் நடத்த போகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கே தலை குனிந்தார்களோ அங்கே ஆண்டவரே நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பாவ சேற்றிலிருந்து ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா விதமான வறுமையிலிருந்து நீ தூக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடான கொடி ஸ்தோத்திரம். தூக்கி உயர்த்தி ஆசீர்வதியும், வழிநடத்தும், சாட்சியா நடத்தும். இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே, சிலுவையை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. இவர்களை ஆசீர்வதியும், உயர்த்தும், உடைய மகிமை காணச் செய்யும், வழிநடத்தும். இந்த வேளையில வியாதியோடு யாராகிலும் போராடி கொண்டிருந்தா எல்லா வியாதி விக்கினங்களையும் பலவீனங்களும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தாவே, பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு ஆசீர்வதியும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.